டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 20 பேருக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு எப்படி சுலபமாக செய்யலான்றத பார்க்கலாங்க. இருபது பேருக்கு வெஜிடபிள் பிரிஞ்சு செய்வதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருங்க. தக்காளி 8 தக்காளிங்க, வெங்காயம் ஒரு 9 வெங்காயங்க, 2 இஞ்சி ஒரு 5 பீஸுங்க, ஒரு 4 பூண்டுங்க உரிச்சு வச்சுருக்கு, சின்ன பூண்டு, 3 கப்பு புதினா, 3 கப்பு கொத்தமல்லி தழை, 6 கேரட்டு, 1/4 கிலோ பீன்ஸு. நம்மளுக்கு வேணும்னா இன்னும் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு கேரட்டு 2 கட் பண்ணி வச்சாச்சுங்க. பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க எல்லாமே. அப்போ தாங்க பிரிஞ்சு சமைக்கிறப்ப பார்வைக்கு நல்லா தெரியும். அடுத்தது அரிசி எடுத்துக்கலாங்க. பொன்னி பச்சரிசிங்க. முதல்ல 1 கிலோ எடுத்து கட் பண்ணி போட்டாச்சுங்க. 1 கிலோவுக்கு 6 கப்பு வரும். அது இன்னொரு 1/2 கிலோ அரிசி இதில் கொட்டிக்கலாங்க. மொத்தம் 10 கப்பு வருங்க. 10 கப்புனா 10 அழாக்கு கரெக்டாக. இந்த அரிசியை இப்போ 3 தடவை நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சு 3 தடவை கழுவி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வெறும் அரிசி மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கழுவுன அரிசியிலங்க 10 கப்பு கரெக்டாக 10 கப்பு தண்ணி ஊற்றி அதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு ஹாஃப் பாயில்டாக அப்படியே பொங்க வச்சு எடுத்துக்கலாங்க சாதத்தை. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம், வேலை மிச்சம். தக்காளியும் பெரிய பீஸாக கட் பண்ணியாச்சு. இஞ்சியை மிக்சியில் போடுறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. தக்காளியை தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச இஞ்சியை மிக்சியில் போட்டுக்கலாங்க. பூண்டு, அதோடைய புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாங்க. ஒரு வேலை மிச்சம் ஒரே போட்டு மிக்சியில் போட்டுடலாம். இதில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இதை குறுக்கால் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பிரிஞ்சிக்கு தாளிக்க வேண்டிய பொருளெலாம் எடுத்து வச்சுக்கலாங்க. பிரிஞ்சி இலை ஒரு 4-5 இலை, லவங்கம் 1 ஸ்பூனுங்க, ஸ்டார் முட்டு 2, ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் வச்சுக்கலாங்க, 2 அங்குலம் நீளப்பட்டை ஒரு 5 பட்டை. அடுப்பில் பிரிஞ்சி செய்கிற பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் காஞ்ச உடனே அதில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அதில் 3 ஸ்பூனு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் நல்லா உருகி காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சிடலாங்க. நல்லா தாளிச்சப்புறங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாங்க. அதோடு சேர்த்து அந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. குறுக்கால கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனேங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்து இதில் நறுக்கி வச்ச பீன்ஸு, கேரட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டுங்க மிக்சியில் அடித்து வச்சுருந்த இந்த தக்காளி அதையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. அதில் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க.
4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிக்கலாங்க. மூடிக்கிட்டு நல்லா அந்த வெந்து நல்லா கொதிக்கட்டுங்க. 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடியை திறந்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. இதில் சாதம் கலக்கிறனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாங்க. காரம் குறைச்சலாக இருந்ததுன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். டேஸ்டெல்லாம் கரெக்டான உடனே நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருந்த ஆஃப் பாயில்டு ரைஸை இதில் போட்டு கலந்துக்கலாங்க. இந்த சாதத்தை அந்த மசாலாவில் நல்லா கரண்டியால் மேலேயும் கீழேயும் புரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதிலேருந்து 2-3 சாதம் எடுத்து பல்லில் கடிச்சு பார்க்கலாங்க. சாஃப்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து வச்சு மூடி வச்சிடலாங்க. கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாங்க. 20 முட்டை எடுத்துக்கிட்டுங்க. நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. 20 பிளாஸ்டிக் பார்சல் டப்பாவில் இந்த பிரிஞ்சு சாதத்தையும் ஒரு முட்டையும் வச்சு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பேக்கிங்கை வெளியில் எடுத்துகிட்டு போய் 20 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துடலாங்க. அதோட ஒரு பெட்ஷீட்டு, ஒரு 1/2 லிட்டர் சாப்பாடு இன்னொன்று கேட்டார் அவர். எந்த ஊர் பாணி? எந்த ஊர்? கும்மிடி பூண்டியா? ஏன் வேலை ஒன்றும் போகல, பார்க்கலையா? என்ன வேலை பார்த்துருந்த சின்ன வயசில்? கோட்டக்கலா கொத்தனாரா? சரி சரி சரி. அவருக்கு பெட்ஷீட்டு, அவருக்கு பெட்ஷீட்டு கொஞ்சம் கொஞ்சம். எந்த ஊருமா? எந்த ஊர்? ஊர் ஏன் ஊர்? छत्तीसगढ़. कोरिक ఏ ఊరుమా? గుమ్మడి పుండి. பெட்ஷீட் எடுத்து சாப்பாடு. குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருக்காங்க. பெட்ஷீட் இது ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறதுங்க இது. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ.